சாலையோரத்துல ஒரு 16 வயசு சிறுவனை முதிய அரக்க ஒருத்தன் இரும்பு நாடாலேயே தலையில பல தடவை துடிக்க துடிக்க அடிச்சிருக்கான். இதுல சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரை விட சிறுவனோட தலையிலிருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ சிறுவனோட தலை சதையை கிழிச்சு அந்த கிழக்கு அரக்க அந்த சதையை சாப்பிட்டதா சொல்லப்படுது. அதோடு விடாம சிறுவனோட தலையில வழிஞ்சுக்கிட்டு இருந்த ரத்தத்தையும் அவன் குடிச்சதாகவும் சொல்லப்படுது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பொதுமக்களோட உதவியோட அந்த கிழவனை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா கையில இருந்த ராட வச்சு எல்லாரையும் சரமாரியா தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய வயல் பகுதிக்குள்ள ஓடி போயிருக்கான். அங்க அவனை சுத்தி வளைச்சு பிடிச்ச பொதுமக்கள் தர்மடி கொடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவனோட நடுங்க வைக்கக்கூடிய பின்னணி என்னன்னு தெரிய வந்துச்சு. அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட சண்டை போடுறது, ரோட்ல போறவங்க வரவங்க கூட எல்லாம் பிரச்சனை பண்ணுதுன்னு தொடர்ந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். கணவனோட செயலை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மனைவி தொடர்ந்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால கணவன் மனைவி இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அடிக்கடி சைக்கோ வாக்கக்கூடிய குட்டா பட்டேல் மனைவியை காரணமே இல்லாம கண்மூடித்தனமா அடிச்சு பல தடவை கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கான். அவனோட மனைவியை பயங்கரமான ஆயுதங்களால வெட்டி கொலை பண்ணிட்டான். குட்டா பட்டேலை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் குட்டா பட்டேல் வெயில்ல வந்ததா சொல்லப்படுது. உத்தரப்பிரதேஷ்ல இப்போ ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடு ரோட்ல ஒரு பையன் பைக்ல வந்துட்டு இருக்கான். 16 வயசு பையன். அவனை ஒரு கிழவன், ஒரு வயசான ஆளு, அந்த பையன் பைக்ல வர வர இரும்பு ராடால அவன் தலையில அடிச்சு அந்த பையன் கீழே விழுந்து அந்த அடியில அவன் செத்து போயிட்டான். அந்த பையன் 16 வயசு பையன் செத்துட்டான். இந்த கிழவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பையனுடைய மண்டையில் அடிப்பிடிச்சு இல்லையா, அந்த சதையை கிழிச்சு சாப்பிட்டுருக்கான். அப்புறம் அந்த தலையிலேருந்து அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கான். இது நடந்தது மதியம் 1:30 மணிக்கு தெருவில். யாரும் கிட்ட போகல. ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே சைக்கோவான். இவனை பற்றி அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சவன் வந்து சைக்கோன்ட்டு. இவனுடைய ஒய்ஃபு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் எப்போ கொலை பண்ணான்னு தெரியல. 2 மாதத்துக்கு முன்னாடி வெயிலில் வந்துருக்கான், ஜாமீனில் வந்துட்டான், வெளில வந்துட்டான். இப்போ இந்த பையனை அடிச்சு கொலை பண்ணிட்டு அவன் சதையை தின்னுட்டு ரத்தத்தை குடிச்சிருக்கான். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவன் பொண்டாட்டி கொலை பண்ணிட்டான். ஜெயிலில் இருக்க வேண்டியவன் இல்லை, அவன் தூக்கு தண்டனை கொடுத்து அவன் கொல்ல வேண்டியவனை 2 மாதத்துக்கு முன்னாடி ஜாமீனில் விட்டுருக்காங்க. சில நீதிபதிகள் என்ன சொல்கிறது, இவன் வந்து ஏற்கனவே சைக்கோ, அவன் ஒய்ஃபை ஏற்கனவே நிறைய டைம் கொலை பண்ணி ட்ரை பண்ணி எப்படியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமாக அடிச்சு உதச்சி வெட்டி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணவனை எப்படி ஜாமீனில் வெளில விட்டான்? அப்போ அவன்லாம் நீதிபதி எப்படி வந்து உட்காந்துருக்கான்? இவன் வந்து ஒரு சைக்கோ அக்கம்பத்து வீட்டிலாம் விசாரிச்சிருப்பாங்க, போலீஸ் விசாரிச்சிருப்பாங்க, எல்லாமே டீட்டெயிலாக எழுதிருப்பாங்க. இவனை பிடிக்கிறது இவன் கையில் இரும்பு வச்சுட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் பொண்டாட்டி கொலை பண்ணப்போ கத்திக்காக எல்லாம் வச்சிருப்பான். அப்போ போலீஸ்காரங்க அவனை பிடிக்க போகும்போது, அரெஸ்ட் பண்ண போகும்போது எவ்வளோ சிரமப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவன் ஒரு சைக்கோ. அப்போ போலீஸ்காரங்க அவங்க லைஃபை ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு குற்றவாளியும் போய் பிடிச்சி வந்தா இந்த பசங்க சில பேர் நீதிபதியும் உட்காந்துட்டு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்காரங்க அந்த டீம் போலீஸ்காரங்க அலைஞ்சு தெரிஞ்சு வெயில் மழை அலைஞ்சு தெரிஞ்சு அந்த கொடூரமான இடத்துல பணமும் ரத்தம் சதையும் கிடக்கிற கொடூரமான இடத்துல அவங்க எவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையோடு அவங்க வேலை செஞ்சு அந்த பணத்தை காவல் காத்து அந்த போஸ்ட்மார்ட்டம் மனுச்சு இத்தனை வேலை நடக்குது. எல்லாமே கவர்மெண்ட் மக்களுடைய வருமானத்தில் எல்லாருக்கும் சம்பளம், போயிட்டு வர டீசல் எல்லாமே வண்டி பெட்ரோல் எல்லாம் மக்களுடைய வருமானத்தில் கொடுக்குது. போலீஸ்க்கும் அவங்களும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு வேலை செய்கிறாங்க, ஃபிசிக்கலாக அவ்வளோ வேலை செய்கிறாங்க போலீஸ்காரங்க. அதுவும் ஒரு நாய் ரோட்டில் செத்துக்கிறத கூட நம்ம பார்த்துட்டு அறுவறுப்பு தாங்க முடியாமல் திரும்பி போயிடுவோம், மூக்க பற்றிட்டு. ஆனால் ஒரு பணத்தை கொடூரமாக கொலை பண்ண பணத்தை கூட அங்கேயே நின்று வேலை செஞ்சு அந்த சைக்கோ கொலைகாரங்க சைக்கோ கொடூரமாக இருப்பாங்க. அவங்களை மேனேஜ் பண்ணி உயிரை பணைய வச்சு ஒருத்தன் பிடிச்சிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினா இந்த பசங்க சில பேர் நீதிபதி உட்காந்துட்டு அவங்களை ஜாமீன் கொடுத்து விளையாடுறாங்க. அப்போ என்ன மயிருக்கு இந்த சட்டம்? அப்போ பொதுமக்கள் கையில் வரி பணத்துலேருந்து காசு வாங்கி எப்படா கொடூரமாக கொலை செய்யறவங்களாம் ஜாமீன் கொடுக்குறீங்க? 2 மாதம் முன்னாடி வெளியில் ஜாமீன் விட்டாங்களா, இப்போ வந்து ஒரு கொலை பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் கைது பண்ணுவாங்க, அதுவும் கஷ்டப்பட்டு கைது பண்ணிருக்காங்க. மறுபடியும் ஜாமீன் விடுவாங்க, இவன் மறுபடியும் வந்து ஒரு கொலை பண்ணுவான், கொடூரமாக கொலை பண்ணுவான். சில பேர்லாம் நீதிபதி உட்காந்துட்டு மக்களை